திருப்பணி செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவையில்லை, சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நெஞ்சில உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா சிவபெருமான் உன்னுடைய கையினால உன்னுடைய காசுதாம்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாதான் சிவ. ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களுமே ஒரு காலத்துல வந்து புதுப்பிச்சிருப்பாங்க. எந்த கோவிலுமே சிதிலமடைஞ்சு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு கோவில்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்துல வந்து எதுக்கு ராஜாக்கள் மன்னர்கள் வந்து கோவில் கட்டி வச்சிருக்காங்கன்னா, ஒரு நாட்டு மக்களையும் அந்த ஊரையும் காக்கிறவங்க ராஜா தான். அவங்க காலத்துக்கு அப்புறம் மக்களை காக்கிறவர், எப்பயும் காக்கிறவர் இறைவன் தான். அந்த இறைவன் வந்து எப்போதும் இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலை வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதை பாதுகாக்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதனால கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் உங்க குழந்தைங்களுக்கு, அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த கோவிலை பற்றி எடுத்து சொல்லி, உங்களால முடிஞ்ச அந்த ஒரு 100 ரூபாய் தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த 100 ரூபாய் நீங்கள் கொடுக்கறது என்றைக்குமே இறைவனுடைய மனசில் வந்து உங்களோட பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். கல்வெட்டில் பொறிக்கப்படுறது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இறைவனுடைய மனசில் இடம் பெறுறது தான் மிகப்பெரிய விஷயம். அந்த 100 ரூபாய் கொடுக்குற ஒவ்வொருத்தரோட பேருக்கு இறைவனோட மனசுல என்னைக்கு பொறிக்கப்பட்டிருக்கும். சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே, சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே. அப்ப சாமி கிட்ட கேட்டுக்கிட்டது எல்லாமே, உன்னோட திருப்பணி முடிகிற வரைக்கும் எனக்கு உடம்புல தெம்ப கொடு, அது வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்தாத. என்னால எந்திச்சு நடக்கவே முடியல. கருணையின் பெருமை கண்டேன் காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் தேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. சிவாலய வேலைகள் இருப்பதாக அர்ச்சகர் கூறினார். ஆகையால் கோவிலுக்கு சென்று விட்டேன். சரி, கோவிலுக்கு சென்றாயே, பொருள் கிடைத்ததா? என்ன பொருள் கிடைத்தது? கோவில் வேலைக்கு என்ன பொருள் கிடைத்துவிட போகிறது? ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இறைவனின் அருள் கிடைக்கும். அதான் எனக்கு தெரியுமே, ஒன்றும் கிடைக்காது என்று. இறைவனின் அருளை வைத்து குடும்பம் நடத்த முடியுமா? இல்லை நம் வாங்கிய கடனை தான் அடைக்க முடியுமா? அம்மா, என்னை மன்னியுங்கள். நீதான் எல்லாம் அறிந்தவனாயிற்றே. நான் சொல்வதை கேட்காமல் நீயே முடிவெடுத்துக் கொள்கிறாய். பிறகு எதற்கு மன்னிப்பு கேட்கிறாய்? எல்லோரும் வேலைக்கு சென்று விட்டால் யார்தான் கோவில் பணியை பார்ப்பது? நீ புரிந்துதான் பேசுகிறாயா? செய்யும் வேலையை விட்டுவிட்டு கோவில் வேலை செய்வதற்கு நாம் என்ன செல்வந்தர்களா? அன்றாடம் வாழ்வதற்கே வழி இல்லாமல் இருக்கிறோம். அதை நீ மனதில் வைத்துக்கொள். அப்படியானால் கோவில் பணிகளை எப்போதுதான் செய்வது? இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு கோபம் வந்துவிடும். நாம் வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை, நிம்மதியாக உணவு கூட உட்கொள்ள முடியவில்லை. நம் வாழ்க்கையில் என்னதான் இருக்கிறது? செல்வந்தர்கள் மட்டும்தான் கோயில் பணிகளை செய்ய வேண்டும் என்பது நியாயம் அல்ல. நீ உன் நோக்கத்திற்கு எது வேண்டுமானாலும் செய். உன் விஷயத்தில் நான் தலையிட போவதில்லை. என் முகத்தில் விழிக்காதே. அம்மா, கணவனை எழுந்த எனக்கு இருந்த ஒரு மகனும் இல்லை என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அம்மா, இறைவனுக்கு அடுத்து இந்த உலகில் எனக்கு இருக்கும் ஒரே சொந்தம் தாங்கள்தான். தாங்களே என்னை வெறுத்து ஒதுக்கினார். நான் எங்கே போவேன்? உனக்கு தான் அந்த இறைவன் இருக்கிறானே, பிறகு எதற்கு நான்? அம்மா, அம்மா, தயவு செய்து அப்படி கூறாதீர்கள். நான் இங்கிருந்து எங்கும் செல்ல முடியாது. இங்கு வீற்றிருக்கும் என் சிவனை விட்டுவிட்டு நான் எங்கே போவேன்? கொடுங்கள். மகனை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி செல்வது? உணவிற்கு என்ன செய்வாய்? உணவே இல்லை என்றாலும் சரி, சிவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே நான் வாழ்ந்து விடுவேன்.